திங்கட்கிழமை காலையில வீட்டாண்டா வந்துட்டு வீட்டுல இருந்து போன் வந்தது. ஃபைனான்ஸ்கார் வந்திருக்காங்க, 2 டியூ பெண்டிங் இருக்கா, கட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. யார் அது போனை கொடுங்கன்னு சொன்னா போனை கொடுத்தாங்க. யாருங்க அண்ணன்? சோழமண்டலத்துல வந்திருக்கோம். ஒரு டியூ தான் இஎம்ஐ இருக்கு, ஒரு 4 நாள் ஆகுமா, நீ போமான்னு சொன்னேன். பணத்தை வச்சு ஆகணும் அப்படின்னு. இப்ப என்னால முடியாது, இல்ல நான் ஆக்ஷன் எடுக்கணும். தாராளமா எடுங்க, என்ன பண்ண போறீங்க, வண்டி எடுக்க போறேன், இப்ப எடுத்துங்க போங்கன்னு. அசிங்கமா டியூ கட்ட குப்பில்ல அப்படின்ட்டு அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சோம். வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஏன் அந்த மாதிரி தவறா பேசுற அப்படின்னு கேட்கும்போது இவங்க வேலையை பார்த்துட்டு போமான்ட்டு வீட்டுல இருக்கிறவங்கள திட்டிட்டு பைக்கை வெளியிலே வச்சு நின்னுந்தேன். நான் கோயிலுக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வரேன். யாருமா நீ? ஃபைனான்ஸ்காரன் நான். ஆமாண்ணே. அப்படியே நெஞ்சு நிமிஷம் வந்து நின்று என்ன அடிக்க போறேன்ப்பா அப்படின்னு. என்ன, நான் லோக்கல், நான் இங்கேயே என்ன வேணாலும் பண்ண முடியும், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு. சரி, என்ன பண்ணணும், உனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீ எடுத்துக்கோ, என்னை விடுண்ணா. பனியனை பிடிச்சேன், பனியெல்லாம் பிடிக்கான்னு சொல்றேன். நான் தள்ளி விட்டேன். நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது திரும்பி வந்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணுக்குப்பா, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு திரும்பி வரும்போது இந்த கையில செல்லு, இந்த கையில சாய் வச்சுக்கிறேன். மடிக்கு ஒரு 6-7 அடி, சரியான அடி. எனக்கு இந்த பக்கம் தான் ஆப்ரேஷன் பண்ணது. அடிப்பட்ட உடனே என்னால் சுத்தமா முடியல, ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து போயிட்டு போலீஸ் பூத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு போனேன். அவரு நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறேன். வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை அந்த மாதிரி திட்டிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அங்கே போயிருக்கு. தவறான வார்த்தை, வீட்டில் நம்ம பேசக்கூடாத அளவுக்குலாம் அது அவ்வளோ அசிங்கமான வார்த்தை. கேட்டா நான் லோக்கலாக நான் அப்படிதான் செய்வேன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் முடிஞ்சது நீ பார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு நான் இங்கே தான் நிற்கிறேன், அந்த கேஸ் பெரிய பிரச்சனை பண்ணுது, வா நம்ம ஒரு கலாய்ச்சி போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் ஃபோன் பண்ணவும் இல்லை எனக்கு. வீட்டாண்டா வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணேன். சோழமண்டலம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் லோன் கட்டிட்டு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஒரு 5 வருஷமா நான் கட்டிட்டு இருக்கிறேன். இது இப்போ நான் ஒரு 1.5 வருஷம் கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரு 6 டியூ தான் இருக்கு. நானும் வந்து எத்தனை வச்சிருக்கேன், எல்லா ஃபைனான்சியல் லோன் வாங்கிட்டு இருக்கேன். எந்த ஃபைனான்ஸ்காரும் இந்த மாதிரி பேசுறதுலாம் ஒரு பேசுறது வந்து அராஜகத்துக்கு அடிக்கணும்ன்ற வந்த நோக்கம் தான். தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர் சங்கம், இந்த சங்கத்திலே 2000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய வேலை பொக்லைன், லாரி, ஜேசிபி ஆகிய வாகனங்களை எடுத்து அரசுக்கும் அரசு வேலை எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கும் வேலை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை. நாங்கள் வாகனங்களை 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து மொத்தமாக வாங்க முடியாது. ஸோ 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல டியூ கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கின்ற எங்க சங்க உறுப்பினர் சோழமண்டலம் பைனான்ஸ், தாம்பரத்திலே இருக்கின்ற சோழமண்டலம் பைனான்ஸிலே அவருடைய காருக்கு லோன் வாங்கியிருக்கிறார். அதற்கு இதுவரை அவர் சரியாக கட்டி வந்திருக்கிறார். போன மாதம் மட்டும்தான் டியூ கட்டவில்லை. அதற்கு காரணம், அதற்கு முன்பாக அவர் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த ஒரு டியூ கட்டவில்லை என்பதற்காக குண்டாசை வைத்து அவரை அடித்து அவருடைய காது ஜவ்வு கிழித்திருக்கிறது. கண்ணிலே மிகப்பெரிய காயம் இருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் வந்து இந்த மக்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.